தாவேக அரசு 5 ஆண்டுகள் நீடிக்கும். இது மக்களின் கட்டளை. அந்த ஆட்சி கவிழ்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அதே சேலத்துல உங்களுடைய சுவரேற்றங்களை பெயிண்ட் பூசி மர்ம நபர்கள் வந்து பண்ணிருக்காங்க. இதை கண்டிச்சு உங்க கட்சி சார்பில் சாலை முறையில் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இது தொடர்ச்சியாக நடக்கிறது. நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஆனாலும் சமூக விரோத சக்திகள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவது கவலை அளிக்கிறது. குறிப்பாக இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிற சில சாதியவாத கும்பல் அல்லது மதவாத கும்பல் திட்டமிட்டு இவ்வாறு செய்கிறார்களோ என்ற ஐயம் எழுகிறது. இதன் மூலம் சாதி அடிப்படையில் வன்முறைகள் வெடிக்க வேண்டும் என்று கூட அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம். எனவே விடுதலை சிறுத்தைகள் நிதானமாக செயல்பட வேண்டும். சமூக விரோதிகளின் வன்முறைகளுக்கு இடம் தரக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. காவல்துறையினரிடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும். வேறு எந்த வகையிலும் சமூக விரோதிகளுக்கு இடம் தரக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அது இது திரும்ப திரும்ப ஒரே கேள்வி கேட்கறீங்க. இதுக்கு நான் மறுபடியும் பதில் சொல்ல விரும்புகிறேன். நாங்க தாவேகா கூட்டணியில், அதாவது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம். விரைவில் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையும். அப்போது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவிரி நீர் பிரச்சனை தொடர்பாக விரைவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். டெல்டா விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகளை விரிவாக அதில் விவாதிக்க வேண்டும். அவர்களின் நலன்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு எடுக்கிற முயற்சியை முறியடிக்க வேண்டும். எனவே அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டிய தேவை இப்போது உள்ளது என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நேரடியாக இந்தியை திணிக்கிற நடைமுறை நவோதயா பள்ளிகளில் உள்ளது என்பதனால்தான் அந்த பள்ளிகளை நாம் தொடங்கவில்லை, நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. ஆகவே இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கிற தாவேகா அரசும் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வழங்கமன் பகுதியில கட்சியுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் மாற்று சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில முளைப்பாரி ஊர்வலத்தை எடுத்து போனதுக்காக கடுமையா தாக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறை தரப்புல எஸ்டிஎஸ்சி வன்கொடுமை மட்டும் தான் பதிவு பண்ணிருக்காங்க. இன்ன வரைக்கும் குற்றவாளிகளை கைது பண்ணாம இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? உங்க கட்சியுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் சந்தானம் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த செயலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் காவல்துறையினர் என்று நம்புகிறோம். அதிகாரிகள் இந்த பிரச்சனையில் மெத்தனம் காட்டாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். பல்கலைக்கழகங்களில் கிட்டத்தட்ட 14-15 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாமல் கிடப்பில் உள்ளது. ஏற்கனவே இருந்த அரசு முதலமைச்சரே வேந்தராக இருக்கும் வகையிலான சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது. அது தொடர்பான வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிற போது ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய பழைய நடைமுறை வந்துவிடக் கூடாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை புதிய அரசு ஏற்கக்கூடாது. முதலமைச்சரே வேந்தராக இருக்கும் அந்த நிலைப்பாட்டில் இப்போதைய அரசு தாவேகா அரசு உறுதியாக இருக்க வேண்டும். விரைந்து துணைவேந்தர்களை நியமிக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது.